இன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லி மிளகா பொடி செஞ்சுட்ருக்கேன். இட்லி தோசைக்கு தொட்டுக்க. சட்னி அரைக்க சில சமயம் டைம் இருக்காது, ஏதாவது அவசரமாக சாப்பிடுவோம், பசிக்கும். அப்படிங்கிற சமயத்தில் நம்ம வந்துட்டு டக்குன்னு பொடி வந்தால் பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 கப்பு கடலைப்பருப்பை நல்லா மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கிறேன். ரொம்ப அதிக சூட்டில் வச்சோன்னா கண்டிப்பாக கருகிடும். கருகாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா 1 2 கொஞ்சம் லைட்டாக பிளாக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. எண்ணெயெல்லாம் நான் எதுவுமே சேர்க்கலை, எண்ணெய் சேர்க்காமல் தான் வறுத்து எடுக்கேன். இப்போ அதே அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்து நல்லா உடச்ச உளுந்து இல்லை, முழு உளுந்து தான் சேர்த்துருக்கேன். நான் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன், நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக இந்த கலரில் வந்துட்டால் போதும். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா பிளாக் ஆகிடும் 1 2. அதனால் இது போதும், இதில் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளை நான் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இது நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், எள்ளு சேர்க்கலாங்கிறது உங்களோட ஆப்ஷன். நான் எள்ளு சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா எள்ளு சேர்த்தா பொடி இன்னும் நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ ஒரு 10 15 வரமிளகாவும் கொஞ்சமாக பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சில பேர் கருவேப்பிலை சேர்த்துப்பாங்க, சில பேருக்கு பிடிக்காது. நான் வந்து சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா நம்ம அதிகபட்சமாக கருவேப்பிலையை தூக்கி தூர போட்டுருவோம். இந்த மாதிரி பவுடர் செஞ்சு சாப்பிடும்போது அதோட சத்து முழுசாக நம்மளோட உடம்புக்குள்ளே போயிடும், அதுக்காக தான். இப்போ இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா சூட்டோடு போட்டோன்னா அது பொடி வந்து அப்படியே கட்டி கட்டியாக உள்ளக்க இருக்கும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டில் தட்டி இப்போ எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. எனக்கு இதில் ஒரே டைமில் நான் அரைச்சிடுவேன், அதனால் இதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். உப்பு வந்து இப்போவே நீங்கள் சேர்த்துக்காதீங்க, ஒரு 2 பல்ஸ் விட்டு நல்லா பாதி அளவுக்கு பவுடர் ஆனதும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு பவுடர் ஆயிடுச்சு. இப்போ நான் அதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு இல்லை, நான் வந்துட்டு டாட்டா உப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பவுடர் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை இன்னும் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். 1 2 மிளகா வத்தா அப்படியே கிடக்கு. இது நல்லா மையாக நைஸ் பவுடராக வச்சுக்கலாம். இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, இதுவே நீங்கள் காஷ்மீரியன் மிளகாய் சேர்த்திங்கன்னா நல்ல ரெட்டி கலரில் நல்லா சிகப்பாக இருக்கும் தூள். நான் வந்துட்டு சாதாரண மிளகாய் சேர்த்தனால கலர் வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் டேஸ்ட் வந்து தூள் கிளப்பும், அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் நல்லா ஒரு தோசையோ இட்லியோ வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்கள் நல்லா ஆற விட்டு ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.